வணக்கம். அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் JMS சந்திரமௌழி. நம்ம தொடர்ந்து ஜோதிட பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் 12 பாவங்கள், 27 நட்சத்திரங்கள், 9 கிரகங்கள் அப்படின்றத பல்வேறு விஷயங்கள், பல்வேறு முறைகளில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ என்னுடைய மெத்தடுங்கிறது டிகிரி சுத்தமாக பகுத்து பார்க்குற முறை. இந்த பகுத்து பார்க்குற முறையில் நமக்கு பின் பாயிண்டா ஒரு விஷயம் நம்ம கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. அப்ப நட்சத்திரங்கள் தான் காரியங்களை செய்யுது, நட்சத்திரங்கள் தான் பாவங்களுக்கு இயக்கத்தை கொடுக்குது. அந்த பாவம் நமக்கு என்ன விஷயத்திற்கு என்ன பதிலை வச்சிருக்குன்னு பார்க்கறது தான் இந்த மெத்தட். அந்த வகையில் நம்ம தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பாளர் சொல்றதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு அதில் பயன்பெற்றும் வருகிறீர்கள். இன்னும் நீங்கள் அப்சர்வ் பண்ணாதவங்க நல்லா அப்சர்வ் பண்ணி கேட்டீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுற மெத்தடே உங்களுக்கு புரியும். இப்போ நம்மளுடைய குரூப்லேயெல்லாம் நம்ம நட்சத்திர குறியீடுகளை பற்றி சொல்கிறோம். டெய்லி இந்த நட்சத்திரத்துக்கு இந்த குறியீடுன்னு சொல்கிறோம். அப்போ அதையெல்லாம் பயன்படுத்தணும். அதை எப்போ பயன்படுத்தணும்னா நம்ம ஜனஜாதகத்தில் எந்த நட்சத்திரம் நமக்கு எந்த விஷயத்துக்கு சாதகம் தெரிஞ்சுட்டு நம்ம அதை பயன்படுத்தணும் அப்படின்னா அனைத்து விஷயத்திலையும் நம்ம நினைக்கிற காரியங்கள் சாதகமா பாதகமானு தெரிஞ்சு பயணித்து வெற்றி அடையலாம். பதிவுல நம்ம பார்க்க இருக்கிறது துலா லக்னத்திற்கான பதிவு. செவ்வாய் சுக்கிரன் 2 கிரகங்கள் ஒரே கிரகத்தினுடைய நட்சத்திரத்துல, அதாவது குருவனுடைய நட்சத்திரமான புனர்பூசத்துல செவ்வாயும் விசாகத்துல சுக்கிரனும், மிதுன ராசி துலா ராசி இந்த 2 இடத்துலையும் நம்முடைய லக்னத்திலேயே சுக்கிரன் இருக்காரு, குரு நட்சத்திரத்துல இருக்காரு. நமக்கு 9ஆம் வீட்டுல செவ்வாய் இருக்காரு, அவரும் ஒரு குரு நட்சத்திரத்துல இருக்காரு. இந்த மாதிரி ஒரு கிரகத்தினுடைய நட்சத்திர தொடர்புல வரும் பொழுதுதான் இந்த 1ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுது. இது 12 நாட்கள், அதாவது 4ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் அக்டோபர். இந்த 12 நாட்கள்ல நமக்கு பாக்கியம் கிடைக்கும். பாக்கியஸ்தானத்துல செவ்வாய் கிரகம், அதே போல லக்னத்துல சுக்கிரன் லக்னாதிபதியாகவே இருக்காரு. அப்ப இந்த 2 பேருக்கு உள்ள அந்த கனெக்டிவிட்டிங்கிறது நமக்கு 1ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் ஒரு பாலம் மாதிரி இணைச்சி ஒரு நன்மைகளை வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு. இறையருள், குலதெய்வம், நம்முடைய இஷ்ட தெய்வம், ஆன்மீக தொடர்பு, இது எல்லாத்துக்கும் 9ஆம் இடம்தான். பூர்வீகம், இது சார்ந்த நன்மைகளை இப்ப நம்ம அனுபவிக்க போகிறோம். பூர்வீக சொத்து சார்ந்த யோகங்கள், குலதெய்வ ஒரு ஈடுபாடுகள் மற்றும் தெய்வீகம் ஆன்மீகம் சார்ந்த பணிகள் இருக்கு இல்லையா, அந்த பணிகள்ல நமக்கு ஒரு சிறப்பு. உயர்கல்வி, வெளிநாட்டு தொடர்பான கல்வி, இதுல எல்லாம் ஒரு வளர்ச்சி. நமக்கு பிரியமானவர்களோடு பழகக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாம் நன்மைகளுக்கு. ஆனால் பருவ வயதுல இருக்கிற திருமணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் அப்படின்னு இந்த அமைப்புல எடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஆண்களுக்கு சுக்கிரன் களத்திரகாரகன், மனைவியை அடையாளம் காட்டக்கூடிய கிரகம். பெண்களுக்கு செவ்வாய் களத்திரகாரகன். அப்ப இந்த 2ம் ஒரு கனெக்டிவிட்டியில வரும்போது, சுப விளைவை ஏற்படுத்தும் போது அது திருமண காரியங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. விருப்பப்பட்டு திருமணம் செய்பவர்களுக்கும் சாதகமாக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்துல எமோஷனலா அட்டாச்மெண்ட் பண்ணிக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம ஜாதகப்படி பார்த்துக்கணும். 9ஆம் இடம் என்பது 2ஆம் திருமணத்தையும் குறிக்கும், அந்நிய நபர் தொடர்பையும் குறிக்கும். செவ்வாய் என்பது எமோஷனலா ஃபிக்ஸ் பண்ற கிரகம், எமோஷனலா அட்டாச் ஆகிற கிரகம். அதாவது அதீதமான ஒரு வேகத்தை கொண்டுள்ள கிரகம்.
எந்த மாதிரியான ஒரு ஒரு நமக்கு லட்சியம் இருக்கோ, நம்ம காரியத்தை சுயநலத்தை நம்ம பூர்த்தி பண்றதுக்காக அது ஒரு மாயையில சிக்கிட்டு இயங்கும். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அதிரடியாக நமக்கு சில வேலைகள், அதிரடியாக சில காரியங்கள், அது ஒருத்தரோட ஒருத்தர் பழகிறது, இதுல எல்லாம் சுக்கிரனும் செவ்வாயும் கனெக்டிவிட்டி ஆகும்போது அது பருவ கிளர்ச்சியில சிக்க வச்சு வேடிக்கை வரும். இத அந்த ஒரு மெச்சூரிட்டியோட அணுகிறவங்களுக்கு இது ஒரு பிரச்சனை கிடையாது. வெகுளித்தனமா இருக்கிறவங்களுக்கும் வேற மாதிரி நம்பி ஏமாறக்கூடிய வகையில் அவங்க ஜாதகத்துல செவ்வாயோ சுக்கிரனோ வீக்கா இருக்கிறவங்களுக்கும், ஜாதகத்திலேயே செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை பெற்றிருக்கிற பெண்களும் இருப்பாங்க, ஆண்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி நபர்களுக்கும் அந்த பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கான்னு பார்த்துதான் செயல்படும். ஆனா இதற்கெல்லாம் வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய அமைப்பு இது. துலாத்துக்கு அதிபதியான சுக்கிரன் 8ஆம் வீட்டுக்கும் அதிபதி. சுக்கிரனுடைய நட்சத்திரம் எங்க இருக்கு அப்படின்னா 3, 7, 11 இருக்கு. நம்ம லக்னத்துக்கு 3ஆம் இடமான தனுசுல பூராடமா இருக்கு, 7ஆம் இடமான மேஷத்துல பரணியா இருக்கு, 11ஆம் இடமான சிம்மத்துல பூரமா இருக்கு. அந்த 3, 7, 11ங்கிறது இன்பகாரகன், திருமணகாரகன், உறவுகளை சேர்த்து வைக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த அமைப்பு ஒரு ஸ்ட்ராங்கா வேலை செய்யுதுங்கிறது நன்மையா தெரியுது. அதன் மூலம் உங்களுக்கு எல்லா விதமான உறவு சார்ந்த நல்ல பலன்களையும் கொடுக்கும். அதுல செவ்வாயும் சேருகிறார் என்றால் செவ்வாயினுடைய நட்சத்திரம் எங்க இருக்கு? அதே மிதுன ராசியிலேயே இருக்கு. அப்ப 1ஆம் இடம் சித்திரை நட்சத்திரமா இருக்கு துலா ராசியில, 5ஆம் இடத்துல கும்பராசியில அவிட்ட நட்சத்திரமா இருக்கு, 9ஆம் இடம் மிதுன ராசியில மிருகஸ்ரீஷ நட்சத்திரமா இருக்கு. இந்த 1, 5, 9ங்கிறது உறவுகள் சார்ந்த பாவங்கள் தான். அப்ப இந்த ரெண்டுமே நமக்கு ஒரு 1, 9ல ஒரு சுப விளைவா கனெக்ட் ஆகும்போது உறவுகள் சார்ந்த நன்மைகளையும் இன்பத்தையும் சந்தோஷத்தையும் ஒரு மன திருப்தியையும் உண்டாக்கும். அதே மாதிரி ஆன்மீக பிரயாணங்கள் போறவங்க, ஆன்மீக தலங்களுக்கு சேத்திராடனம் போறவங்க, ஆன்மீக சுற்றுலா போறவங்களுக்கெல்லாம் இது சாதகமாக இருக்கும். 9ஆம் இடம் அப்படிங்கிறது இப்ப ஒரு போதனா மார்க்கமா ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடத்துறது, டியூஷன் சொல்லி தர்றது, போக்குவரத்து சார்ந்த பணிகளை செய்யறது, ஐடி லைன்ல இயங்கிறது, கமிஷன் தொகையில இயங்கிறது, கன்சல்டிங் பிசினஸ் பண்றது, ரியல் எஸ்டேட்லயே கன்சல்டிங்ல பண்ணுவாங்க. அதே போல நமக்கு எந்த விதமான ஒரு ஃபீல்டுலையும் ஒரு ஏஜென்சியா மீடியேட்டரா செயல்படுறது, கலைத்துறை, மீடியா துறை, இதுகளையெல்லாம் டெவலப் ஆகிறது. செவ்வாய் என்பது ஸ்பேர் பார்ட்ஸுக்கு சம்பந்தப்பட்ட கிரகம், விவசாயத்துக்கும் பூமிக்காரங்க. இதெல்லாம் மார்க்கெட்டிங்க்கு இந்த டைம் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அதே போலதான் சுக்கிரன். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் லைனு, விளக்குகள், ஆடம்பரமான விளக்குகள், இன்டீரியர் டெக்கரேஷன், ஃபர்னிச்சர், இது போன்ற ஒரு டெக்கரேஷன்ஸ், திருமண மகால் சம்பந்தப்பட்ட டெக்கரேஷன்ஸ் மற்றும் சினிமா உலகம் மற்றும் ஆடை ஆபரண சேர்க்கைகள், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை டிசைனிங்கா பண்ணக்கூடிய ஒரு மாதிரியான சேலைகள், கார்மெண்ட்ஸ், இதெல்லாம். அப்ப இந்த அமைப்புகளுக்கெல்லாம் இந்த செவ்வாய் சுக்கிரனுடைய காம்பினேஷனா வேலை செஞ்சு மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்டது நல்லா டெவலப் பண்ணி கொடுக்கும். அதுல படிக்கிறவங்க, அந்த துறையில் சார்ந்து படிக்கிறவங்களுக்கும் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். ரிசர்ச் மோட்டிவ்ல இயங்குறவங்களுக்கும் நன்மையை கொடுக்கும். ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள், அது சார்ந்தும் நன்மைகளை கொடுக்கும். சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய இந்த 12 நாட்களையும் நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். இப்ப குரு நமக்கு 8ஆம் வீட்டுல இருக்காரு. இப்போ தற்சமயம் நம்ம லக்னத்துக்கு 8ல இருக்கார். அப்ப திடீரென்று வரக்கூடிய அதிர்ஷ்டங்களையும் குறிப்பிடும். இப்போ ஒரு கோயிலேயே ஒரு இறையருள்
செய்வதே வந்து திடீரென்று ஒரு சில பொறுப்புகள் கிடைக்கும், ஒரு சில அருள் உணர்வுகள் ஏற்படும். அதெல்லாம் வந்து நமக்கு சாதகமாக அமையும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவினுடைய நட்சத்திரத்துல இவங்க இருக்காங்க அப்படின்னாலும் அவங்க வந்து எதிர்பாராத ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில அவங்க உட்கார்ந்துருக்காங்க. கணவன் மனைவி உறவு பலப்படும், வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும், குழந்தைகள் வழி ஆதாயம் நன்றாக இருக்கும், அவர்களுடைய படிப்பு, வளர்ச்சிகள், ஆரோக்கியம் எல்லாம் நல்லா இருக்கும். ஆக இது வந்து சிறப்பான அமைப்புல துலாமத்துக்கு இந்த பரிவர்த்தனை, அதாவது ஒரே நட்சத்திரத்துல சுப விளைவு பண்ற யோகம் அப்படின்றது மிகச்சிறப்பாக செயல்படும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.